ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போது கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையினராய் கடந்து செல்வோம். நாம் நேற்றைய தினம் நம்ம தேவன் எப்படி இந்த சரீரத்தை நம்ம தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம் என்று பார்த்தோம். விலை மதிப்பற்ற ஒரு நபரிடமிருந்து இந்த சரீரத்தை நாம் பெற்றோம் என்று நாம் பார்த்தோம். ஸோ அது பார்க்கும்போது என்ன தெரியுது, நம்ம விலை மதிப்பற்ற ஒரு நபர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா அதுல ஓட்ட உடச்சி வச்சு கொடுக்க மாட்டாரு, பின்னாடி பழுதாயிடும் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாரு பாருங்க. ஒண்ணு நம்ம அதை கெடுத்துக்கிட்டாதான் உண்டு பாருங்க அந்த பொருளை. அதான் ஏற்கனவே உதாரணம் வைத்து நான் உங்களுக்கு சொன்னேன். சிஎம் வந்து ஒரு பொருளை தராருன்னா அவர் பர்ஃபெக்டா சூப்பரா கொடுப்பாரு உங்களுக்கு. எந்த ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு பொருளுக்கு உங்களுக்கு உபயோகப்படுகிற பொருளா கொடுப்பாரு பாருங்க. அதை நீங்களே கெடுத்துக்கிட்டாதான் உண்டு. அதே போலதான் பாருங்க, தேவன் நம்முடைய சரீரத்தை தேவன் எப்படியா விலை மதிப்பற்ற ஒரு நபர் அவர்கிட்ட நம்ம இந்த சரீரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று நம்ம பார்த்தோம். அதை தான் சங்கீதக்காரன் பார்க்கும்போது ரொம்ப அது சொல்றாரு, எப்பா நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா என் சரீரத்தை பார்க்கும்போதே தெரியுது, ஒரு விலையேற பெற்ற ஒரு நபரிடமிருந்து இந்த சரீரத்தை நான் பெற்றிருக்கேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கூட நம்ம சரீரத்தை தேவன் எப்படி உண்டாக்கினார் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தான் நம்ம அடிப்படையாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம இதுக்குள்ள இன்டெப்தா போவோம். ஆவியானவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பார். பாருங்க, இந்த சத்தியத்தை நம்ம எதுக்கு பேசுறோம்னா, ஒருத்தருக்கும் தெய்வீக சுகம் உண்டு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தெய்வீக சுகம் என்பது என்ன? நோயே இல்லாமல் வாழ்வதுதான் தெய்வீக சுகம். நீங்க என்ன பேச ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசுறீங்க, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இல்லைங்க, பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. பைபிள்ல சொல்லுது தெய்வீக சுகம் நமக்கு உண்டு. அந்த தெய்வீக சுகத்தை என்ன தேவன் விரும்புகிறார் என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வீக சுகத்தை இயேசுடைய ரத்தத்தின் மூலமாய் அவர் நமக்கு கல்வாரி சிலுவையில அவருடைய தழும்புகள் மூலமாய் நமக்கு அந்த தெய்வீக சுகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கு பல வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்ம எப்படிலாம் வந்து இந்த சரீரத்தை உண்டு பண்ணினார் என்று நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இதை பார்த்துட்டாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, பா இந்த அளவுக்கு சரீரத்தை உருவாக்குறாருன்னா அதுல ஓட்ட உடைச்சல் வச்செல்லாம் உருவாக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சரீரம் டிசைன் ஆனதே வந்து ப்ரொடெக்டிவ்னஸ்க்காகவே என்ன பண்ணியிருக்காரு தேவன், அந்த அளவுக்கு சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியம். சரீரத்தை பார்க்கும் போதே நமக்கு என்ன, இந்த கை கால்களை பார்க்கும் போது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த அளவுக்கு இவ்வளவு சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்காரா என் சரீரத்தை. பார்க்க போறோம் பாருங்க வேதாந்தத்தின் அடிப்படையில. அப்போ என்ன இந்த அல்டிமேட் கான்செப்ட் என்ன? தெய்வீக சுகம். சுகம், சரீர சுகம் தேவன் விரும்புறாரு பாருங்க. நம்ம சரீரத்தை அவர் வடிவமைக்கும் போதே பாருங்க, தேவன் சர்வ வியாபி பாருங்க. அவர் வியாபி, சர்வ வியாபி என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு தெரியும் பாருங்க, மனுஷன் பாவம் செய்வான், செய்து அதோடைய விளைவுனால என்ன ஆகும், சரீரத்துல என்ன வியாதிகள் வரும் பாருங்க. அதெல்லாம் அவர் முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்காரு, அறிந்து வைத்திருக்காரு பாருங்க. அவர் சர்வ வியாபி பாருங்க நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். சர்வ வியாபியான தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அவருக்கு எல்லாம் தெரியும். அவரு நம்ம சரீரத்தை டிசைன் பண்ணதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பா ஆமா, என் சரீரத்தை டிசைன் பண்ணதே என்ன, நோய் வந்து அட்டாக் கூட ஆகாது, அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்காரு சரீரத்தை. அதான் நம்ம பார்க்க போறோம். எவ்வளோ லேயர்ஸ், எவ்வளோ விதமான கோட்டிங் வச்சு நம்ம சரீரத்தை டிசைன் பண்ணியிருக்காரு. அதான் பாருங்க நம்ம பார்க்க போறோம். மன்னிக்கணும், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசில ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமானானான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, மண்ணினால மனுஷனை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. மண்ணினால மனுஷனை உருவாக்குனதுன்னா என்ன? மனுஷனை தேவன் 3 பகுதிகளாக உருவாக்கியிருக்கார். ஆவி, ஆத்மா, சரீரம் என்று உருவாக்கியிருக்கார். இந்த சரீரத்தை தான் தேவன் என்ன பண்றாரு, மண்ணிலிருந்து எடுத்திருக்காரு. மண்ணிலிருந்து எடுத்து சரீரத்தை உருவாக்குறாரு. அது வந்து யோபு என்ன பண்றாரு, யோபுக்கு பாருங்க ஆவியானவருடைய அந்த வெளிச்சம் யோபுக்கு பாருங்க அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதுதான் யோபு அது இன்டெப்தா பேசுறாரு. அந்த மண்ணுனால எப்படி உருவாக்குனார் சொல்றாரு யோபு பாருங்க. யோபு 10ஆம் அதிகாரத்துல எப்படியா சொல்லுகிறார். யோபு 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல எப்படியா யோபு சொல்லுகிறார். யோபு 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்ன சொல்றாரு பாருங்க யோபு, தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர்.
யோசிச்சு பாருங்க. தோல், சதை, என்னவா எலும்பு, நரம்பு. யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு மண்ணை எடுத்து எப்படிங்க தோலை உருவாக்குறாரு, ஒரு மண்ணை எடுத்து சதையை உருவாக்குறாரு, ஒரு மண்ணை எடுத்து எலும்பை உருவாக்குறாரு, ஒரு மண்ணை எடுத்து நரம்புகளை உருவாக்குறாரு என்று சொல்லப்படுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அதே மண் எடுத்துதான் நமக்கு ஹார்ட்டை உருவாக்கிருக்காரு, லங்ஸை உருவாக்கி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மண்ணால உருவாக்கிட்டா நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் பாருங்க படிக்கும் போது. எப்படி உருவாக்குனாரு யோபுல பாருங்க. எப்படியா சரீரத்தை எப்படி உருவாக்குறாராமா, மண்ணுனால உருவாக்குறது. எப்படியா அந்த மண்ணை எடுத்து தோலை உருவாக்கி, சதையை உருவாக்கி, எலும்பை வச்சு, நரம்பை வச்சு, அப்பா எவ்வளவு கோட்டிங் பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? ஏங்க இவ்வளோ பணம் தேவன் ஏன் சதை உருவாக்கணும், ஏன் தோலை உருவாக்கணும், ஏன் எலும்பை உருவாக்கணும், ஏன் நரம்புகளை உருவாக்கணும்? அதுக்கப்புறம் தான் பாருங்க ஆர்கன்ஸ், உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா மனுஷனை எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னா, முதல்ல உதாரணத்தை சொல்லி சொல்றதுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. ஒரு ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இருதயம். ஒரு ஹார்ட் இருக்குன்னா அதை சுத்தி முதல்ல என்ன இருக்குமா, எலும்பு இருக்கும் பாருங்க. அதுக்கு மேல என்ன இருக்கும், தசை இருக்கும். அதுக்கு மேலதான் தோல் இருக்கும் பாருங்க. எத்தனை லேயர் பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? ஏங்க இவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்றாரு பாருங்க. இது பார்க்கும் போதே தேவன் நமக்கு சரீர சுகத்தை விரும்புறாரு பாருங்க. இவன் தப்பி தவறி கீழே விழுந்தா கூட பாருங்க, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, இந்த தோல் சாதாரணமா உருவாக்காம அப்படியே ஒரு டிசைனே கொடுக்காம ஒரு எலும்பு குழு மாதிரி உருவாக்கி இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அவன் தொப்புன்னு கீழே விழுந்தாலே ஏதாச்சும் குத்திக்கிச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் பாருங்க. உடனே அது ரொம்ப கஷ்டம் பாருங்க தடுக்கிறதுக்கு. இந்த தோல்லையே 3 விதமான லேயர்ஸ் இருக்காமா. மெடிக்கல்ல சொல்றாங்க இந்த தோல்லையே என்னவா 3 விதமான லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாடி லேயர்ஸ்லயே 3 விதமான லேயர்ஸ் இருக்காமா பாருங்க. அதுல சொல்றாங்க பாருங்க, 3 விதமான தோல்லையே 3 விதமான லேயர்ஸ் இருக்காமா. அது மட்டும் இல்லாம என்னவா, அதுக்கப்புறம் இந்த தோலுக்கு அப்புறம் ஃபேட்னு ஒரு இது இருக்காமா, கொழுப்பு இருக்காமா. யோசிச்சு பாருங்க, அது ஒரு லேயர் இருக்காமா. அது மட்டும் இல்லாம இந்த மசில் இருக்குல்ல, நம்முடைய சதை, இந்த சதையே ஒரு 3 பகுதியா இருக்காமா. சதை, அவுட்டர் சதை, இன்னர் சதை, இன்னும் ரொம்ப டீப்பான சதை அப்படின்னு சொல்லியிருக்காமா. அப்புறம் போன்லயே 3 விதமான லேயர் இருக்காமா. போன்லயே ஹார்டு போனு, ஸ்பாஞ்சி, அப்புறம் போன் மேரோ இன்சைட். நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊர்ல இந்த மூளை எலும்பு சாப்பிடுவாங்க பாருங்க, உறிஞ்சி சாப்பிடுவாங்க, அதுதான் போன் மேரோ. யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன வருது, மனுஷனுடைய அந்த ஆர்கன்ஸ் வருது. அந்த ஆர்கன்ஸ்லயே சில ஆர்கன்ஸ்க்கு என்னவா, சில ஆர்கன்ஸ்க்கு சம் கோட்டிங் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க, ஏங்க இந்த அளவுக்கு, ஏங்க எப்படி படைக்கணும் சரீரத்தை, ஏங்க இந்த அளவுக்கு வடிவமைக்கணும்? தேவன் பாருங்க சர்வ வியாபி. அவர் வடிவமைக்கும் போதே எப்படி வடிவமைக்கிறாரு, நமக்கு எதுவுமே ஆகக்கூடாது சரீரத்துல. எத்தனை பேருக்கு நம்புறீங்க? நம்ம சரீரத்துல எதுவுமே ஆகக்கூடாது. சரீரத்தை பாருங்க தேவன் நம்ம கேர் பண்றோமோ இல்லையா, அவர் ரொம்ப கேர் பண்ணி சூப்பரா நம்மளை கிரியேட் பண்ணியிருக்காரு. எத்தனை பேருக்கு வழங்குது? அப்போ ஒரு காரியத்தை கிறிஸ்தவர்கள் நம்பணும். முதல்ல என்ன, சரீர சுகத்தை தேவன் விரும்புறாருங்க, அதை கொடுத்துட்டாரு உங்களுக்கு. எத்தனை பேருக்கு வழங்குது? அதுதான் பாருங்க, யோபு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எப்படி சொல்றாரு, உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும். எனக்குரிய எல்லாவற்றையும் என்னது, என் சரீரத்துக்கு என்னென்ன தேவையோ யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பாருங்க, இவ்வளோ பர்ஃபெக்டா, இவ்வளோ ப்ரொடெக்டிவா மனுஷன் உண்டாக்கியிருக்காருங்க அவனுடைய சரீரத்தை தேவன். சும்மா கிடையாது, அவர் சர்வ வியாபி பாருங்க தேவன். எத்தனை பேருக்கு விளங்குது? யோசிச்சு பாருங்க, இந்த மண்டை, இதுல ஒரு முடி வச்சிருக்காரு, அந்த முடிக்குள்ள என்ன, ஒரு தோல் இருக்கு, அந்த தோலுக்குள்ள என்ன எலும்புகள் இருக்கு, அந்த எலும்புக்குள்ள நரம்புகள் வருது, அந்த நரம்புக்குள்ளதான் அதுக்கப்புறம் பல விதமான லேயர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் மூளை இருக்கு. யோசிச்சு பாருங்க, ரொம்ப விசித்திரமா இருக்கு. ரொம்ப யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த எலும்பே இல்லாம பெரிய மூளை மட்டும் இருந்துட்டு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப சிந்திக்க முடியல பாருங்க. ஏன்னா அவங்க லைட்டா அடி படுத்தாலே என்ன ஆகும்னா, எங்கன்னா வீடு குத்திக்கும், ஏதாச்சும் ஆயிடும் பாருங்க. ரொம்ப சர்வ வியாபி நம்முடைய தேவன். இவ்வளோ அழகா கிரியேட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஏன் நம்ம சரீரத்தை இந்த அளவு கிரியேட் பண்ணோம்னா, நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க. என்ன, தேவன் சரீர சுகத்தை விரும்புகிறார். இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஏன் இவ்வளவு பர்ஃபெக்டா கிரியேட் பண்ணிருக்காரு மனுஷனுடைய சரீரத்தைனா, இவ்வளவு அருமையா ஆச்சரியமா ஏன் தேவன் இந்த மனுஷனுடைய சரீரத்தை படைச்சிருக்காருன்னா, நம்ம நோயே இல்லாம வாழணும்னு அவர் விரும்புறாரு பாருங்க. விரும்புறதுனாலதான் ஆரம்பத்தையும் இப்படி படைச்சிட்டாங்க. எதன் பேருக்கு விளங்குது? ஆரம்பத்துல பாருங்க படைச்சிட்டாரு, அந்த அளவுக்கு அருமையா படைச்சாருங்க. ஆனா மனுஷனுடைய பாவத்தின் விளைவுனால என்ன, அவன் சரீரம்
சரீரத்துக்குள்ள என்ன ஆகுது? பிசாசானவன் வியாதிகள் எடுத்துட்டு வரான், ஓப்பன் பண்ணி விடுறான் பாருங்க டோரை மனுஷன். அப்போ இன்றைக்கு நம்முடைய சரீரம் இயேசுடைய ரத்தத்தினால் ஏற்கனவே மீட்கப்பட்டாச்சு. இன்றைக்கு நம்ம சரீரத்துல பாருங்க, நீங்க சொல்லணும் வாய் தருது, தோல் வியாதி ஏதாச்சும் இருக்கா வாய் தருது சொல்லுங்க, இயேசு நாமத்தினால வெளியேறுது, தோல் வியாதியை வெளியேறு. எவ்வளவு சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்காரு என் தோலை. ஃபேட் ரொம்ப அதிகமா இருக்கா, கொழுப்புகள் அதிகமா இருக்கா, அங்கங்க சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா அந்த கொழுப்பு கட்டிலாம் அங்கங்க இருக்கும். இல்லை சொல்லணும் சரீரத்தை இல்லை இயேசு நாமத்தினால வசனம் சொல்லுது பாரு, என்ன சொல்லுது? என்ன, உங்களுடைய கரங்களை எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. வாய் தரன்னு சொல்லுங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து சரீர விதமான வியாதியில அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஹீலிங் பண்றாரு. நீங்க அவருடைய ஊழியங்கள்ல பாத்தீங்கன்னா சரீர வியாதியில ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்றாரு. ஏன்னா நல்லா தெரியுது பாருங்க, தேவன் சர்வ வியாபி. அவர் பாருங்க, அவர் என்ன காண்பிக்க விரும்புகிறார் ரொம்ப முக்கியம் பாருங்க. மனுஷனுக்கு இந்த சரீரம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த சரீரத்தை வைத்து தான் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பல பல காரியங்கள் நம்ம செய்ய போறோம் பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரிங்க, கவலைப்படாதீங்க. ஐயோ என் சரீரத்துல இப்படி இருக்குது, இல்லை வாய் தரன்னு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்துல இருக்க வியாதிகள் வெளியே போ, உனக்கு அதிகாரம் கிடையாது. எவ்வளவு அழகா தோலையும் சதையும் எனக்கு தரித்திருக்கிறதா என்னது அப்படியே போத்தி விட்டுருக்காராமா. ஆங்கிலத்தை அப்படியே வருது, கவர்டுன்னு வருது. எப்படி நம்ம பெட்ஷீட் போட்டுருவோம், பெட்ஷீட் இந்த ட்ரெஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போத்தி இருக்கிறாமா பாருங்க. என்ன இந்த எலும்புல, இந்த எலும்பு பாருங்க, மனுஷனுடைய எலும்புல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தோலையும் சதையும் அப்படியே மாட்டி விட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எதை வச்சு பண்ணாரா? ஒரு மண்ணு வச்சு பண்ணாரு. யோசிச்சு பாருங்க, சாதாரண மண், நம்ம நினைக்கிறோம் சாதாரண மண்ணு பிரதர். யோசிச்சு பாருங்க, அந்த மண்ணை வச்சு தோலை கிரியேட் பண்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு. நம்ம மண்ணை வச்சு வீடு தான் கட்டுறோம் பாருங்க, மண்ணை வச்சு பல காரியங்கள் இன்னும் தெரியல, என்னென்ன சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிருக்கான்னு தெரியல. ஆனா தேவன் மண்ணை வச்சு மனுஷனுடைய சரீரத்தையே கிரியேட் பண்ணிருக்காரு, மனுஷனுடைய தோலை கிரியேட் பண்ணியிருக்காரு, மனுஷனுடைய சதையை கிரியேட் பண்ணியிருக்காரு, மனுஷனுடைய எலும்பு, மனுஷனுடைய இன்னர் பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? எவ்வளோ லேயரை வச்சு மனுஷனை உருவாக்கியிருக்காரு பாருங்க. அதுதான் யோபு என்ன பண்றாரு, ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இவ்வளவுதான் பண்ணிக்கிறீங்களே எனக்கு, அப்புறம் ஏன் நீங்க வியாதி கொடுக்குறீங்க யோபு கேட்கிறாரு. இல்ல ஆக்சுவலா யோபு பாருங்க, அந்த வசனத்திலே பாருங்க, யோபு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, உங்களுடைய கரங்கள் என்னை எனக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர் அப்படின்ட்டான் யோபு. என்ன யோபுக்கு பாருங்க, அந்த காலத்துல யோபுக்கு இருந்த பாருங்க அந்த அளவுக்கு யோபு பாருங்க உத்தமனா இருந்தார் தேவனுக்காக. ஆனா தேவனை பற்றி இந்த காரியங்கள் தெரியாம இருந்தார் பாருங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும் பாருங்க, கர்த்தர் வியாதியை கொடுக்க மாட்டாரு. ஏதோ பாருங்க நல்லா சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்கலாம், தோல் கர்த்தர் தான் இவ்வளவு பண்ணிட்டு கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அக்கா பாருங்க, யோபு பாருங்க, இவ்வளவுலாம் பண்ணிருக்கீங்களே, தோலை கொடுத்துருக்கீங்க, சதையை கொடுத்துருக்கீங்க, மண்ணால எடுத்து எலும்பு உருவாக்கிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு ஏன் நீங்க நோயை கொடுத்தீங்க? இல்ல கர்த்தர் கொடுக்கல. அதே யோபு பாருங்க கடைசியில சொல்றாரு, என்ன வாயக்கு அறியாதையும் தெரியாத அளப்பினேன் அப்படின்றாரு யோபு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ சரீரத்தை வடிவம் பாருங்க. தேவன் நம்முடைய சரீரத்தை எப்படி உண்டாக்கினார் பார்த்தாலே போதும். தேவன் நம்முடைய சரீரத்தை எப்படி உண்டாக்கினார் பாருங்க. எவ்வளவு லேயரை வச்சு உண்டாக்கியிருக்காரு, தோடு, சதை, எலும்புகள், ஆர்கன்ஸ்லாம், இதெல்லாம் பாருங்க. இதுவே ஒரு ப்ரொடெக்டிவ் சிஸ்டமா இருக்கு பாருங்க. வியாதிகள் அண்ட விடாம அவர் தெரியுது பாருங்க. நம்ம தேவன் சர்வ வியாதி பாருங்க, வியாதிகள் அண்டக்கூடாது. ஏன்னா சும்மா நம்ம ஆளுகளை பத்தி தேவன் நல்லாவே தெரியும் பாருங்க. நடந்து போவான், சும்மா தடிக்கி விடுவான், ஏதாச்சும் ஆவான் பாருங்க. அவன் ஏதாச்சும் லேயர் நல்லா வைக்கணும் பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்பேற்பட்ட தேவன் நம்ம தேவன். சொல்லுவோமா? வாய்த்தன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, ஒன்ன கூப்பிட்டு கவலைப்படாதீங்க. தேவன் நம்ம கூட இருக்கார். சரீரத்தை தேவன் அழகா படைச்சிருக்காரு. வாய்த்தன்னு சொல்லுங்க, இயேசுவே என்னை சுகமாக்கும் பரிகாரி கர்த்தர். எந்த வியாதி இருக்குதா, எந்த வியாதி ஒரு வேலை உங்களுக்கு இருக்குதுன்னா சொல்லுங்க, அந்த வியாதியை பார்த்து பேசுங்க. தோலையும் சதையும் எனக்கு உண்டாக்கின தேவன், உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு நாமத்தை வெளியே போ, இந்த வியாதி வெளியே போ, என்னை விட்டு வெளியே போ. இயேசு நாமத்தை எனக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியே போ. தோல் வியாதியை என்னை விட்டு வெளியே போ, இயேசுவின் நாமத்தில். அந்த வியாதியை பார்த்து பேசுங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா? பாருங்க, ஏன்னா தேவன் படைச்சிருக்காரு இந்த சரீரத்தை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் படைத்த சரீரத்துல பிசாசானுடைய காரியங்கள் இருக்கவே கூடாது பாருங்க. வாய் திறந்து சொல்லணும் பாருங்க. வியாதினா பிசாசுடையது. இயேசு நாமத்தை வெளியேற்றணும், இயேசு நாமத்துல வெளியேறு. கால் வெளியே இயேசு நாமத்துல வெளியேறு, கழுத்து வெளியே இயேசு நாமத்துல வெளியேறு. எத்தனை பேர் சொல்லுங்க? ஏன்னா நம்ம சரீரத்தை அந்த அளவுக்கு சூப்பரா படைச்சிருக்காருன்னா
இதெல்லாம் அனுமதிக்கிறதுக்காக படைச்சாரு. இல்ல, இதெல்லாம் விரட்டுறதுக்கு, இதெல்லாம் இதெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு தான் தேவன் என்ன பண்றாரு, அந்த அளவுக்கு சூப்பரா படைச்சிருக்காரு நம்ம சரீரத்தை. எத்தனை பேர் விளங்குது? நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபித்து நாம் முடிப்போம்.